தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு பொழுதும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரலோக அக்கினி. எலன் ஒயிட் எனக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் ஒரு தரிசனம் கண்டார்கள். இந்த தரிசனத்திற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து மீண்டுமாக 2ஆம் தரிசனம் அவருக்கு காட்டப்பட்டது. அந்த தரிசனத்திலே அவர்கள் கண்ட ஒரு காட்சி என்னவென்றால், அவர்கள் சந்திக்க வேண்டிய உபத்திரங்கள் அவருக்கு காணப்பட்டது. எனவே அந்த தரிசனத்தை காண்பித்து ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நான் உனக்கு காண்பித்ததை மற்றவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதனுடைய எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டாலும் என் கிருபை உன்னை நடத்தும், நான் உனக்கு வெளிப்படத்தை நீ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள் என்று சொல்லி எலன் ஒயிட் என்ற தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் அங்கே பேசினார். தயவு செய்து இந்த பாடத்தை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். நான் மிகவும் பெலனற்றவனாய் இருக்கிறேன், முன்பின் தெரியாவிடம் என்னால் பேச முடியாது, என்னை விட திறமையானவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், இந்த பணியை அவளையும் ஒப்படைக்கும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி அவர்கள் ஜெபித்தார்கள். இவ்வாறாக பல நாட்களாக அழுதார், ஜெபித்தார். இந்த போராட்டத்தினால் தங்கள் வீட்டிலே ஜெபக்கூட்டிலும் அவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை. இறுதியிலே ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அவருடைய பெற்றோர் அவர்களை வற்புறுத்தினார்கள். பிஎஸ்எஸ் என்ற மூப்பர் ஒருவர், ஆண்டவரே, நீர் கொடுத்த செய்தியை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இந்த சகோதரிக்கு ஒரு தைரியத்தையும் பலத்தையும் தாரு, கடினமான போதிலும் உம்மால் எல்லாம் கூடும், நீர் எங்களுக்காக செய்தியை நாங்கள் அறிந்து கொள்ள என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசியாக ஜெபித்தார்கள். உடனே அந்த தீர்க்கதரிசி எலன் ஒயிட்டை சுற்றி அங்கே அந்த கரம் நீக்கியது போல் தெரிந்தது. பரலோக அந்த மகிமையானது அவர்கள் மேல் வந்தது. அப்பொழுது அக்கினியானது ஒரு பந்து போல் எலன் ஒயிட்டின் உள்ளத்தில் வந்து அமர்ந்தது. பலனற்றவனாய் அவர்களை தரையிலே விழுந்தார்கள். அதை பற்றி பின்னர்கள், இந்த தூதர்கள் பிரசனத்தில் இருந்ததாக நான் உணர்ந்தேன், நான் உனக்கு வெளிப்படுத்தினை நீ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள் என்று சொல்லி ஒரு தூதன் என்னோடு பேசினான் என்று சொல்லி ஆண்டவரோடு நீ வெளிப்படுத்தினை பிறருக்கு சொல்ல வேண்டுமானால் நான் உன்னை உயர்த்தாதபடி பார்த்து கொள்ளும் என்றார். உன்னுடைய ஜெபம் பதிலளிக்கப்பட்டது. நீ உயர்த்தினால் நீ நோயினால் வாதிக்கப்படுவாய், ஆனால் விசுவாசத்தோடு நீ தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பாயானால் ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிப்பாய், ஜீவ நீதியை குடிப்பாய் என்று பதிலளிக்கப்பட்டது. அந்த மயக்கத்திலிருந்து எழுந்த பிறகு பேசன் எழுந்து பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி ஒரு பந்து போல் அந்த தீர்க்கதரிசி உள்ளத்திற்கு சென்றது. அதை நான் பார்த்தேன். சகோதரி எலன் ஒயிட், நீங்கள் பலப்படுங்கள், நான் ஒருபோதும் சந்திக்க மாட்டேன் என்று கூறினார். அதன் பிறகு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அந்த வெளிப்படுத்தினதை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். எனவே ஆண்டவர் இந்த காலை நாளில் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் விலவினமாக இருக்கலாம். ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நான் தகுதியில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். ஆண்டவர் உங்களை என்னை அழைத்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து ஆண்டவருக்காக நான் செயல்படுவோம். ஆண்டவர் உங்களை வைத்து பெரிய மென்மையான காரணங்களை செய்வார். படித்துக் கொள்கிற அருமையான பிள்ளைகளே, தேர்வுக்காக ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் பலனற்று இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார் இந்த காலை வேலை. அப்படியாக நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் பலன் கொடுப்பார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இந்த காலை வேலை ஆண்டவர் அந்த இளைஞர் அவர்களுக்கு பலன் கொடுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.